ஹாய் திரு. ஏய் லூசு, என்ன பெரிய இவ மாதிரி இப்ப வர? நடக்க போறது என்னோட கல்யாணம், அதாவது அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா? நடக்க போற உன் கல்யாணத்துல மணமேடல உன் பக்கத்துல உட்கார போறது நானா? என்னதான் நைஸா கலட்டி விட்டியே. என்ன இப்படி லூஸ் தனமா உளறிட்டு இருக்க? ஏய், என்ன பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. ஆமா, என்ன இது? என்ன எது? அதான் உன்னோட கேவலமான இந்த ஷர்ட். கல்யாண மாப்பிள்ள நீ இப்படியா? பச்சை கலர் சிங்குச்சான், நீல கலர் சிங்குச்சான். முதல்ல இதை கழட்டு. ஏய், என்ன பண்ற? அப்படியே கழட்டு. உனக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒரு நல்ல ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்க. இது பாரு, சூப்பரா இருக்குல்ல? கழட்டு ஷர்ட். ஏய், நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீ இங்கே இரு. மாப்பிள்ளை குடும்பம் எங்களை விட ஸ்டேட்டஸ்ல கம்மின்னு சொந்தக்காரங்க சொன்னாங்க. மாப்பிள்ளை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. ஏய் மகா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன பண்ற? விடு. சூப்பரா இருக்கு. சரி வா போலாம். ஷோபமா, நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிளைய பார்த்த உடனே நான் அசந்து போயிட்டேன். வாசல்ல கட்டி வச்சிருந்த வாழை மரத்தை தள்ளி விட்டவ தானே அவ. விடிஞ்சா கல்யாணம், ஆனா உங்க மாப்பிள்ள இப்படி குத்தடிச்சிட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளையும் அந்த பொண்ணும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அந்த உரிமையில அவங்க இப்படி பழகுறாங்க. என்னதான் பழகுனாலும் இந்த கன்றவையெல்லாம் என்னால பார்க்க முடியலமா. எதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. சரி சரி, நீ வா. சரி மகா, உண்மையிலேயே இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல நீ போய் சாப்பிடு. என்ன சாப்பிடுறதா? ஹலோ, நானும் விருந்தாளியா? இந்த கல்யாணம் ஏன் கல்யாணம். இது சரியா நடக்க இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. முதல்ல வாழ் சந்தியாவை போய் பார்க்கணும். நான் வரேன். சரி. ஏய் மகா, கைய கொடு. கைய கொடுமா. கலக்கிட்டடி. என்ன நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குற? மண்டபத்துக்கு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிய உன் வேலைய. வாழை மரத்தை தள்ளிவிட்ட. திருவெட் சந்தியாங்கிற போர்டுல அது எப்படி சந்தியாவோட பேரை மட்டும் தள்ளி விட்டுட்ட? அத பார்த்து அந்த அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தாங்க, அப்படியே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஐயோ அக்கா, வாசல்ல நடந்தது எதுவுமே நான் வேணும்ட்டே பண்ணல. ஏதோ அந்த சின்ன பசங்க விளையாட்டா என் மேல தள்ளி, நான் அந்த போர்டு மேல விழுந்து, பேர் கீழே விழுந்து, வாழை மரம் சாஞ்சு, இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்ததுக்கா. நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ, ஆனா ஒட்டுமொத்த மண்டபத்தையே அலற வச்சுட்ட. ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னல, என்னது காட்டு பார்க்கலாம். இது என்ன மகா, ஓபன் பண்ணாத கிஃப்ட் பாக்ஸ்? அக்கா, நான் உங்ககிட்ட சொன்னேனே முக்கியமான எவிடன்ஸ்னு, அந்த எவிடன்ஸ் இதுதான். அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு? டைம் பாம்பு இருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்தி இதே மண்டபத்துல திருவ என் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறதே இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான்.
இதுல என்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் சஸ்பென்ஸ்.